வேளமிளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழகாசனமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞான சாரலில் பல்வேறு யோகஞான விஷயங்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது என்ன என்றால், சிவஞானிகளுடைய பெருமை. சிவபெருமான் எங்கும் நிறைந்திருக்கிறார், நீக்கமற நிறைந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு பெருமை ஒன்று இருக்கிறது. சிவன் என்று சொன்னாலும் சரி, அது நாராயணன் என்று சொன்னாலும் சரி, அல்லது விநாயகர் என்று சொன்னாலும் சரி, தெய்வம் ஒன்றுதான். ஒவ்வொரு வேலைக்காக அது ஒரு நாம ரூபங்களை தாங்கி வருகிறது. ஆகவே இரண்டிலும் உண்மை இருக்கிறது. நிற்குணமாக இருக்கும்போது அந்த தெய்வத்துக்கு எந்த விதமான பெயர்களோ வடிவங்களோ இல்லை. உலக பரிபாலனத்துக்காக அது தெய்வ நிலையை பெற்று வருகிற போது அதற்கு ஒரு ஒளி உடல், சுத்த சாத்வீக குணம் என்ற நிலையில் இருந்து அந்த தெய்வங்கள், இறை மூர்த்தங்கள் செயல்படுகிறது. அந்த இறைவனுக்கு ஒரு கணக்கு வழக்கெல்லாம் மனிதர்கள் நினைப்பது போல இல்லை. அகண்ட பரபிரம்மம் திடீரென்று ஒரு வடிவத்தை எடுக்கலாம். சிவ வியாபகம் என்று கூறுவார்கள். திடீரென்று ஒரு வடிவத்தை எடுத்து அந்த வடிவம் மனிதர்களைப் போல் நிச்சயமாக இருக்காது. இதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நல்ல கற்ற ஒரு மனிதரை சந்தித்தேன். அது ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு. நான் யோக ஞானங்களிலே சென்று காலத்தின் சூழ்நிலையால் நான் சந்நியாச மார்க்கத்தை விட்டுவிட்டு என்னுடைய தாயினுடைய ஆணைக்கிணங்க நான் வேலை செய்ய வேண்டும், சில குடும்ப பொறுப்புகளை எடுத்து நடத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில் நான் வேலையில் சேர்ந்திருந்த காலம். அப்போது நான் மிகவும் மனச்சஞ்சலத்தோடு இருந்தபோது இந்த ஒரு மனிதரை நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. இவர் அப்பொழுது ஒரு மேடை பேச்சு என்று செய்து கொண்டிருந்தார். சில நாட்கள் நான் கேட்க செல்லவில்லை. இந்த மேடை பேச்சு, இவர்களெல்லாம் இதற்கென்று ஒரு நிலை வைத்து கொண்டு பேசுவார்கள், இவர்களிடம் என்ன இருக்கப் போகிறது என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். அதன் பிறகு சிலர் வற்புறுத்தியதால் ஒரு வாரம் கழித்து அவர் தொடர்ந்து சொற்பொழிவுகளை ஆற்றக்கூடியவர். அதற்கு பணம் எல்லாம் அவர் வாங்குவதில்லை. அதன் பிறகு போய் கேட்டபோது அவருடைய அணுகுமுறை எனக்கு நன்றாக தெரிந்தது. நன்றாக என்னுடைய மனப்போக்கிற்கு ஏற்ப அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது. அதன் பிறகு விசாரிக்கும்போது அவரும் ஒரு தொழில்முறை பேச்சாளர் அல்ல. அவர் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால், அவருக்கும் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு நெருக்கடியால் இது போன்ற விஷயங்களை சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் அதை செய்து கொண்டிருந்தார். அவருடைய கொள்கை என்ன என்றால், பொதுவாக ஞானிகளெல்லாம் கோரியிருக்கிறார்கள், இறைவன் 2 நிலையிலே செயல்படுகிறார். ஆறுகளின் இருப்பிடம் கடல். கடலில் நீர்தான் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மலையில் சென்று பொழிந்து அங்கிருந்து நதியாக புறப்படுகிறது. அப்போது நதியினுடைய பிறப்பிடம் என்பது எது என்றால் அது கடல்தான். கடல் உப்பு நீர் அங்கே இறைவனுடைய அந்த தொழில்நுட்பத்தால், சூரிய வெப்பத்தால் ஆவியாகி அது நன்னீராக மாறி அது மலைகளிலே பொழிந்து, அந்த பொழிந்த அந்த நீர் மீண்டும் அந்த பிறந்த மண்ணுக்கே தாயை நாடி வருவது போல
மீண்டும் அந்த சமுத்திரத்திலே கலந்து விடுகிறது. அதைப்போல எங்கும் வியாபித்து நீக்கமற நிறைந்திருக்கிற இறைவன் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். ஆனால் இறைவனுடைய பெருமை என்பது அப்படி அல்ல. இறைவனுக்கு ஒரு பெருமை இருப்பதாக மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். "சோதியனே துன்னிருளே தோன்றாப் பெருமையனே" என்று அவர் கூறுவார். இறைவனை ஜோதி வடிவாக இருக்கிறான் என்று கூறிவிட்டார். ஜோதி என்றால் இப்போது சூரியன் இருக்கிறது. அது அனைவருக்கும் கண்டிப்பாக தெரிந்தே ஆக வேண்டும். மேகம் மறைத்தால் அன்றி மேகம் மறைத்தாலும் வெளிச்சம் இருக்கும். ஆனால் மேகம் இல்லாத நிலையில் சூரிய பிரகாசத்தை தடுக்க முடியாது. வானத்திற்கு கூரை போட முடியாது. ஆனால் இந்த இறைவன் ஜோதியிலும் 1000 கோடி சூரிய பிரகாசம் என்று இறைவனை கூறுவார்கள். வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருவே தேவா சர்வ காரியேஷு சர்வதா என்று விநாயகப் பெருமானுக்கு ஒரு துதி சொல்லுவார்கள். அதில் வக்ரதுண்டம் மகாகாயம், அந்த அந்த அவருடைய தந்தங்கள் வக்ரமாகி, அதாவது ஒரு தந்தம் உடைபட்டு இருக்கிறது. மிகப்பெரிய உடலை அவர் பெற்றிருக்கிறார். சூரிய கோடி சமப்பிரபா என்று கூறுகிறார்கள். கோடி சூரியர்கள் ஒன்று சேர்ந்தால் எப்படி ஒரு ஒளிநிலை, ஒரு ஒளி வெள்ளம் ஏற்படுமோ அப்படி இருக்கிறது என்று, இவையெல்லாம் அலங்காரத்திற்காக கூறிய வார்த்தைகள் அல்ல என்று இதற்கு விநாயகருக்கு கூறுகிறார்கள். அதுபோலவே இறைவனும் ஜோதி வடிவானவன், சொற்றுணை வேதியன், சோதிவானவன் என்று திருமுறைகள் கூறுகிறது. அப்பர் சுவாமி கூறுகிறார். அதைப்போல சோதியனே தொன்னிருளே தோன்றாப் பெருமையனே என்று கூறுகிறார். சோதியாகவும் அவர் இருக்கிறார். அறிவார்ந்த உள்ளத்தில், பண்பட்ட உள்ளத்தில் அவர் ஜோதி வடிவாக வெளிப்படுகிறார். அழுக்கு நிறைந்த உள்ளம், உலகப் பற்றிலே மூழ்கி கிடக்கிற உள்ளத்திலே அவர் கார் இருளாக விளங்குகிறார். அது தவிர நம்மோடு இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருந்தாலும் அவருக்கு ஒரு பெருமை இருக்கிறது. எல்லோருக்கும் அவர் தெரிவதில்லை. ஆகவே தோன்றா பெருமையனே என்று கூறியதோடு, எங்கும் நிறைந்த ஒளிப்பிரவாகமாக இருக்கிற அந்த இறைவன் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே என்று கூறினார். தன்னை ஆழ்ந்த உண்மையான பக்தியோடு நினைக்காத மனிதர்களுக்கு அவரோடையே இருந்த போதிலும் தன்னை ஒளித்து மறைத்து கொள்ளக்கூடிய ஒளியான நிலை பெற்றவன். எப்படி ஒரு சிறந்த தத்துவங்களை, எவராலும் கூற முடியாத தத்துவங்களை கண்டு உணர்ந்து தரிசித்து நமக்கு அதனுடைய சாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய ஞானிகள். நாம் என்ன செய்துவிட்டோம் என்றால், இவற்றையெல்லாம் ஏதோ படிக்கிறோம், செய்கிறார்கள், வைக்கிறார்கள். ஆனால் அதனுடைய ஆழத்தையும் பெருமையையும் நினைத்து செய்யக்கூடியவர்கள் இன்று குறைந்து போய்விட்டார்கள். இதை எடுத்து சொல்லக்கூடிய நபர்களும் மிக குறைந்து விட்டார்கள். நம்முடைய ஞானிகள் சொல்லாத விஷயங்களே இல்லை. ஆனால் அனைத்திலும் மறைபொருளான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தை ஞானிகளுடைய வாக்கிற்கு பொருளை எடுத்துக்கொள்ள முடியாது. இப்படி இது இப்பொழுது நான் கூறுகிறேன் என்றால், இவையெல்லாம் பல நூல்களை நீங்கள் படித்தாலும் கிடைக்காத, காலம் பல செலவழித்து நீங்கள் பெற முடியாத விஷயங்களை நான் மிக சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இவற்றை நீங்கள் கேட்டு அதை ஆய்வு செய்தால் மலைப்பு ஏற்படும். ஆகவே இந்த துவக்க உரைகளெல்லாம் சற்று கோடி விடுகிறது. பொதுவாக என்னை பற்றி அறிந்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள், நான் என் போக்கிலே பேசக்கூடிய ஒரு நபர். ஒரு தலைப்புக்குள்ளே பேசுவது என்பது எனக்கு அன்றிலிருந்து வழக்கம் இல்லை. இப்போது நான் மக்களுக்கு விஷயத்தை கொண்டு சேர்க்க வேண்டும்
என்ற இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற காரணத்தால், ஒரு தலைப்புக்குள் புதிதாக கேட்பவர்கள், என்னுடைய பேச்சுக்களை முன்பே கேட்காதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் பேசுகிறேன். ஒரு வரையறைக்குள் என்னை நான் நிலைநிறுத்திக் கொண்டு பேசுகிறேன். இப்போது சிவஞானியினுடைய பெருமை என்பது நமக்கு இன்றைய தலைப்பு என்று வைத்திருக்கிறோம். இந்த சிவன் இருக்கிற சிவபெருமானுடைய இயல்பு என்ன? இறைவனுடைய இயல்பு என்ன என்றால், இறைவன் புகழுக்கோ, இகழுக்கோ மயங்கக்கூடியவர் அல்ல. ஆனால் அவருக்கும் உருவ நிலையில் ஒரு குணம் இருப்பதாக ஞானிகள் கூறுகிறார்கள். அதுவும் உண்மைதான். இறைவனே எல்லாம் என்று எவன் ஒருவன் உணர்ந்து கொள்ளுகிறானோ, இறைவனால் தான் அனைத்தும் நடக்கிறது என்ற ரகசியத்தை தெரிந்து கொண்டவனை இறைவன் மிகவும் மதிக்கிறார். அது தவிர தன்னை எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கிற நபரைக் கண்டு இறைவன் மகிழ்கிறார். இது ஒரு ரகசியம். இது இறைவனை அடைவதற்கு நீங்கள் காடு, மலைகளெல்லாம் செல்ல வேண்டாம். கடுந்தவம் புரிய வேண்டாம். வாசிகளைக் கட்ட வேண்டாம். பலவிதமான சித்தர்கள் செய்கிற வேலைகளை எல்லாம் ஒரு மனிதன் செய்ய வேண்டாம். உள்ளன்போடு நினைத்தால், எந்த நேரமும் நினைத்து கொண்டே இருந்தால், அந்த இறைவன் நம்மோடு தான் இருக்கிறார். நம்மை நன்றாக அறிவார். நம்முடைய உள்ளத்தை அறிவார். அவர் எந்நேரமும் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறான் என்றபோது அவர் மகிழ்கிறார். உடனடியாக நமக்கு அருளை செய்கிறார். இது கலிகால தர்மம். மற்ற யுகங்களிலே கடும் தவங்கள் புரிந்துதான் இறைவனுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள். இந்த கலிகாலமோ இருளில் மூழ்கி உலக மயக்கத்திலே வாழ்கிற ஒரு காலம். இந்த நிலையில் ஒரு மனிதன் இறைவனை மறக்காமல் நினைத்து கொண்டிருந்தால் மட்டுமே அவன் மேல்நிலையை பெற்றுவிடுகிறான், எளிதாக பெறுகிறான். அதற்காக இந்த கலிகாலத்திற்கு என்று சில சட்டதிட்டங்களை நம்முடைய ரிஷிகள், ஞானிகள் எல்லாம் வகுத்து கொடுத்தார்கள். ஒரு பள்ளியிலே மாணவர்கள் படிக்கிறார்கள். அனைவருமே குறைந்த மதிப்பெண்களைத்தான் பெறுகிறார்கள். அல்லது பலர் தேர்விலே வெற்றி பெற முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அப்போது 40 மார்க் எடுக்கிற ஒரு மனிதன், ஒரு ஒரு சிறுவன் அங்கே கொண்டாடப்படுகிறான். ஏனென்றால் மற்றவர்கள் அதைவிட குறைவாக எடுக்கிறார்கள். இதுதான் இந்த கலிகால நியதி. இந்த கலிகாலத்திலே பணத்தாசை, பொருளாசை, உலக மயக்கங்கள் என்று பலவித மயக்கங்களிலே மனிதன் இறைவனை மறந்து, எந்த இறைவனை வழிபாடு செய்தாலும் கூட அதில் அந்த இறைவனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே வழிபடக்கூடிய நபர்கள் மிகவும் குறைந்திருப்பார்கள். உலக பயன்களை கருதி அதை கொடு, இதை கொடு, இதை சரி செய்துவிடு, இதை சரி செய், இதை நேராக்கிவிடு என்று பலவித கோரிக்கைகளோடு வணங்குகின்றவர்கள். அந்த பலவித கோரிக்கைகளோடு பல ஆலயங்களுக்காக பரிகாரம் என்று செல்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் மிகுந்து காணப்படுவார்கள். இந்த நிலையில் ஒரு மனிதன் இறைவனை உள்ளன்போடு வேறு எந்த கோரிக்கையும் இல்லாமல் நினைத்தால், அந்த நபரை அவர் தனியே ஒரு குறிப்பு எடுத்து வைத்துக்கொண்டு அவனுக்கு மிக சிறப்பான ஒரு அருளை அவர் வழங்குகிறார். நம்முடைய உள்ளத்திலே தான் இருக்கிறார். அதனால் இந்த கலிகாலத்தில் இறைவனை நச்சினார்க்கு இனியன் என்று சில ஆலயங்களில் இறைவனுக்கு பெயர் உண்டு. நச்சினார்க்கு இனியன் என்றால் இது ஒரு தமிழ் வார்த்தை. நச்சுதல் என்பது அந்த காலங்களிலே பெரியவர்கள் கூறுவதுண்டு. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த வழக்கம் இருந்தது. சதா நச்சரித்து கொண்டே இருக்கிறான் என்று கூறுவார்கள். நச்சு நச்சு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான் என்று கூறுவார்கள். நச்சு என்பது நஞ்சு என்று ஒரு பொருள், இடைவிடாமல் நினைத்தல் என்று ஒரு பொருள். அப்போது சிவபெருமானுக்கு நச்சினார்க்கு இனியன் என்று ஒரு பெயர். இது அன்று மனிதர்களுக்கெல்லாம் கூட வைத்திருந்தார்கள். பழைய நபர்களுக்கு இன்னும் அந்த பெயர் இருக்கிறது. இறைவனை எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பவருக்கு அவர் இனியனாக இருக்கிறார்.
மறந்து போன மனிதர்களை, வீண் பொழுது போக்குகின்ற மனிதர்களையும் இறைவன் கண்காணிக்கிறார். அதை அப்பர் பெருமான் சோழ நாட்டிலே இன்னம்பர் என்ற ஸ்தலத்திலே இறைவன் ஒரு வேலையை செய்கிறார் என்று கூறுகிறார். தொழுது தூமலர் தோவி அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் இறந்த காலத்திலே, இது சாதாரணமாக அலுவலகங்களிலே இரகசிய குறிப்பு என்று எழுதுவார்கள். இவர் என்ன வேலை செய்கிறான், எப்படி வேலை செய்தான், நல்ல திறமைசாலியா அல்லது வேலையை சரியாக செய்யாதவனா என்ற இரகசிய குறிப்புகளெல்லாம் முன்பு மிக மிக ரகசியமாக இருந்தது. இப்போது அதையும் கூட சில அலுவலகங்களிலே இரகசிய குறிப்பு அந்த சம்பந்தப்பட்ட நபரிடம் காட்ட வேண்டும். அதிலே எதிர்மறையான பதிவுகள் இருந்தால் அவருக்கு அதை சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்றெல்லாம் சட்டங்கள் மாறியிருக்கிறது. இது இறைவனே செய்கிறார் என்று பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பர் சுவாமிகள் கூறுகிறார். ஒரு மனிதனுக்கு கிடைத்த பிறவியை தொழுது தூமலர் தோவி நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும், இதை நீங்கள் 2 விதமாக பார்க்க வேண்டும். ஞானிகளெல்லாம் புறப்பூஜைகளை 2வது நிலையில் வைத்தார்கள். அவர்களுடைய வழிபாடுகளெல்லாம் அகத்தில் தான் நடந்தது. ஆகவே இறைவனுக்கே உள்ளமுடையான், அகமுடையான் என்றெல்லாம் பெயர். இன்று பலர் அந்த பெயர்களெல்லாம் வழக்கத்தில் இருக்கிறது. அது இப்படித்தான் வந்தது. அகத்திலே உள்ளத்திலே இருப்பவன் உள்ளமுடையான். அகத்திலே இருப்பவன், அதாவது உடம்பு என்ற கோயிலிலே, அகம் என்றால் வீடு, மனம் என்று பல பொருள். அந்த உள்ளத்திலே இருப்பவன், கோயிலிலே இருப்பவன் அகமுடையான் என்று பெயர். உள்ளத்து ஒருவனை உள்ளுறு ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். அப்போது இங்கே இருந்து கொண்டிருக்கிற அந்த இறைவன் தொழுது தூமலர் தூவி நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றார் என்றால், இந்த மலர்களெல்லாம் புறப்பூஜையையும் குறிக்கும். அது அவரவர் மனப்பக்குவத்திற்கு ஏற்ப எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஞானிகள், மிகச்சிறந்த தலை சிறந்த அடியார்களெல்லாம் மானச பூஜை என்றுதான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த மலர் தூவுதல், அந்த வழிபாடு அபிஷேகங்களை செய்தல், அர்ச்சனைகள் செய்தல், வேள்விகள் செய்தல் என்று இந்த அனைத்து காரியங்களிலுமே உள்ளே தான் நடக்கிறது. இந்த உள்ளே நடக்கிற செயல்களை சாமானிய மனிதர்கள் அறிய முடியாத காரணத்தால் இவற்றையெல்லாம் வெளியே செய்து ஒரு ஒரு பரிசோதனை முயற்சியாக இந்த மாணவர்களுக்கு காட்டுவது போல இந்த ஆலயங்களிலே இந்த உபசாரங்கள், சோடச உபசாரங்கள் என்றும் சில சட்டதிட்டங்கள் எல்லாம் வைத்து செய்கிறார்கள். இந்த ஆலயத்தில் அருள் ஆற்றல் எப்படி வருகிறது என்பதை, ஆலயத்தில் எப்படி வழிபட வேண்டும், ஆலயம் எப்படி செயல்படுகிறது என்று நான் தனியாக அதற்கு ஒரு பதிவை செய்கிறேன். அதைப்போல இவ்வாறு செய்கின்ற ஒரு ஞானம் மனிதர்களையும், அரிதற்கு அரிதிலும் அரிதான மானிடப் பிறவியை கொடுத்தும் இந்த அற்ப உலகில் அழிந்து போகக்கூடிய உலகிலே மீண்டும் மீண்டும் இறைவனை மறந்து பொழுதுபோக்கி புறக்கணிப்பார்களையும், பொழுதை போக்கி இறைவனை புறக்கணித்துவிட்டு எதற்கு பிறந்தோம், ஏன் பிறந்தோம் என்ற எவ்விதமான சிந்தனையும் இல்லாமல் வாழ்கின்ற மனிதனுக்கு இறப்பு காலத்திலே இறைவன் ஒரு அடிக்குறிப்பு என்று எழுதுகிறார். இவன் என்னையே நினைத்து வருந்தி என்னை அடைய வேண்டும் என்று எண்ணியவன் என்று ஒரு தனியாக ஒரு குறிப்பையும், இவன் அரிதான மானிடப் பிறவியை கொடுத்திருந்த போதும் அதை பொழுதுபோக்கி புறக்கணித்தான் என்றும் 2 பேருக்கும் அவர் அடிக்குறிப்பு எழுதி அனுப்புகிறார். இது சித்திரகுப்தனுக்கு செல்லுகிறது. உலகத் தலைவனாகி இறைவனே ஒரு அடிக்குறிப்பு போட்டு விட்டார் என்றால், இந்த ஃபுட் நோட் எழுதுதல் என்பதெல்லாம் அந்த காலத்து இதை பார்த்துத்தான் பின்னால்
அந்த அரசர்கள் முதல் இன்று அதிகாரிகள் என்று பலரும் அந்த வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள். இது இறைவனுடைய நிர்வாகம். இதன் பொருட்டு தான் நான் ஒரு நூலையே எழுதினேன். தெய்வ நிர்வாக ரகசியங்கள் என்று எழுதினேன். இறைவன் தான் முதல் அந்த ராஜாங்கத்தை அமைத்தவர். நிர்வாகிகளை அமைத்தவர். கண்காணிப்பு கேமராக்களை அமைத்தவர். பலவிதமான சட்டதிட்டங்களை வைத்தவர். நல்லவன் யார், கெட்டவன் யார் என்றெல்லாம் பிரித்து ஒழுங்குமுறையோடு அவர்களுக்கு சுகதுக்கங்களை வழங்கி ஒரு மிகப்பெரிய நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிர்வாகம் மட்டும் செய்வது இறைவனுடைய மனிதர்களுக்கு நிர்வாகம் செய்வது மட்டும்தான் வேலை. இறைவனோ படைத்த உயிர்களுக்கு வாழ்வதற்கு சகலவிதமான வசதிகளையும் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஏற்படுத்தி கொடுத்து வாழ்வதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி வாழ வைத்து அவர்களை செயல்புரிய வைத்து அந்த செயலுக்கு அவர் தகுந்த பலன்களை அளிக்கிறார். அந்த செயல்கள் செய்து கொண்டிருக்கும்போது பிறந்த உயிர்கள் இறுதி வரை எப்படி அது வாழ்ந்து மடிய வேண்டும், 80 வயது வரை வாழ வேண்டும் என்றால் 80 வயது வரை அந்த உடம்புக்கு எந்த கேடுகளும் வராது. 40 வயதில் ஒருவன் மடிய வேண்டும் என்றால் அது எத்தனை பாதுகாப்பு போட்டாலும் 40 வயதில் அவனுக்கு மரணம் வந்து விடுகிறது. இப்படியெல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் திட்டமிட்டு போட்டு விட்டுவிட்டு அதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு சக்திகளை கண்காணிப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆகவே அது பின்னால் வருகின்ற போது கூறுகிறேன். இப்போது சிவஞானியினுடைய பெருமை என்பது நம்முடைய தலைப்பு. இந்த அடிப்படைகளெல்லாம் நாம் தவிர்க்க முடிவதில்லை. ஏனென்றால் இவற்றை கேட்டு கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கொள்ளத்தான் வேண்டியது இருக்கிறது. அவ்வாறு கேட்காமல் ஏதோ எடுத்த தலைப்பிற்கு நேரே நான் கதையை சொல்லிவிடுவது என்பது நான் என்றும் வழக்கத்தில் வைக்கவில்லை. என்றபோதும் தற்போது பலருக்கு விஷயம் செல்ல வேண்டும், அவர்கள் இதை ஆர்வத்தோடு கேட்க வேண்டும் என்பதால் நான் மிக சுருக்கமாக கூறுகிறேன். இல்லாவிட்டால் இந்த முன்னுரை என்பதே மணிக்கணக்கிலே போய்விடும். இப்படி இது அடிப்படையிலிருந்து சொல்வது என்பது எனக்கு ஒரு வழக்கமாகி போனது. அப்போது வானவெளியிலே தேவலோகங்களிலே நாரத மகரிஷியும் இன்னொரு ஒரு ஞானி ஒருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த நாரதர் கூறினார், ஞானிகளுடைய பெருமை உமக்கு தெரியுமா என்று கேட்டார். ஞானிகளுக்கு என்று என்ன பெருமை இருக்கிறது? அவர்கள் இறைவனை எப்போதும் சிந்தித்து இறை நினைவிலேயே வாழ்கின்றவர்கள். அவர்கள் பித்தர் நிலையில்தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள், சித்தம் கலங்கிய நிலையில். அதனால்தான் இறைவனையே பித்தா பிறைசூடிப் பெருமானே என்றெல்லாம் கூறினார்கள். அது என்னையா ஞானிக்கு, அதிலும் சிவஞானிக்கு என்ன பெருமை வந்துவிடப் போகிறது என்று அவர் கேட்டார். அதற்கு நாரத முனிவர் கூறினார், நீங்கள் நினைப்பது சரியல்ல. சிவஞானிகளுக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் பெருமையும் இறைவன் வழங்கியிருக்கிறார். இறைவனை வந்திக்கலாம், நிந்திக்கலாம். அதனால் இறைவன் எந்த ஒரு சலனத்தையும் அவர் அடையப் போவதில்லை. ஆனால் தன்னுடைய அடியவர்கள் தன்னுடைய மனதிலே இடம்பெற்றவர்களுக்கு ஒரு சுகமோ துக்கமோ வருகிறது என்றால் அந்த இறைவன் பொறுத்து கொண்டிருப்பதில்லை. இதுவும் ஒரு ரகசியம். இதையும் நான் கூற விரும்புகிறேன். அதனால்தான் இறைவனுக்கு செய்கின்ற அந்த வந்தனை நிந்தனைகளை விட நடமாடும் கோயிலாக இருக்கின்ற அடியார்களுக்கு செய்கின்ற, அதாவது அடியார்கள் என்றால் வேடத்தால் அடியார்கள் அல்ல, உண்மையிலேயே மனதை 24 மணி நேரமும் எந்த நேரமும் உறக்கத்திலும் விழிப்பிலும் ஆழ்ந்த துயில் நிலையிலும் கூட இறைவனிடம் மனதை வைத்திருப்பவர்கள் தான் அடியார்கள் என்று கூற தகுதி படைத்தவர்கள். அவர்களை ஞானிகள் என்று கூறுகிறார்கள். அந்த மாதிரி நிலை பெற்றவர்களை நிந்தனை செய்தால் அல்லது வந்தனை செய்தால் இறைவன் பன்மடங்கு பலன்களை வழங்குகிறார். இது இறைவனுக்கும் அந்த இயல்பு இருக்கிறது. காரணம் என்ன என்றால் அவர் ஒரு சகுண பிரமம் என்று சுத்த மாயையில் இருந்து அவர் தொழில்படும்போது அவர் தன்னை புகழ வேண்டும் என்றே விரும்புகிறார்.
கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. சிரம்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். நான் முன்பே கூறினேன், நச்சினார்க்கு இனியன் என்று கூறுகிறார். தன்னை நினைத்தவன் யார், நினைக்காமல் வீண்பொழுது போக்கியவன் யார் என்று கூறுகிறார். அப்போது இதிலிருந்து இதை போல பல உதாரணங்களை கூற முடியும். அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, இறைவன் சகுன நிலையில் நாம் தன்னால் தான் அனைத்தும் நடக்கிறது என்ற இரகசியத்தை தெரிந்து கொள்பவனை இறைவன் மதிக்கிறார். காரணம் என்ன என்றால், உண்மையிலேயே தனக்கு மேலே ஒரு நாதன் இல்லாத ஒரு அளப்பரிய ஆற்றல் இறைவன். ஆகவே இறைவனுக்கு அனாதி என்று ஒரு பெயர். ஆதி என்ற தொடக்கம் இல்லாதவன். நமக்கெல்லாம் நாதி என்று ஒன்று இருக்கிறது. நமக்கு நாதியாக இருப்பவன் இறைவன். இறைவன் நாதன், நாதி என்றால் தலைவன் என்று பொருள், அல்லது அந்த காபந்து செய்கிறவர் என்று ஒரு பொருள். நமக்கெல்லாம் இறைவன் நாதியாக இருக்கிறார். இறைவனுக்கு மேலே ஒரு நாதி இல்லை. ஆகவே இறைவனுக்கு அனாதி என்று பெயர். அனாதை, அனாதி, அநாதன் என்று பெயர். அநாதன் என்றால் அவருக்கு மேலே ஒரு தலைவன் இல்லாத நிலையில் இருப்பவர். அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவரை, அவருடைய ஆற்றலை தெரிந்து கொண்ட ஒரு மனிதனை அவர் மிகவும் மதிக்கிறார். இந்த நிலையில் இந்த ஞானியும் அந்த நாரத மகரிஷியும் பேசிக்கொண்டிருந்த போது, சரி, உங்களுக்கு இதை நான் நடத்தி காட்டுகிறேன், மண்ணுலகிற்கு வாருங்கள் என்று அவர் அழைத்து வந்தார். இருவரும் மாறுவேடத்திலே வந்தார்கள். ஒரு ஊருக்கு சாதாரண மனிதர்கள் போல் நடந்து வந்து கொண்டிருந்த போது எதிரே ஒரு நாய் வந்தது. இவர்களை பார்த்து சிறிது நேரத்தில் நாய் இறந்தது. இந்த ஞானி பார்த்தார், என்ன நாரதரே, வந்து கொண்டிருந்த நாய் பட்டென்று கீழே விழுந்து இறந்து விட்டது. நாரதர் ஒன்றுமே சொல்லவில்லை, சிரித்து கொண்டே இன்னும் சிறிது தொலைவு அப்படியே நடந்து சென்றார்கள். சில மணி நேரங்கள் கடந்தது. ஒரு பசுவும் கன்றுக்குட்டியும் வந்தது. அப்போது இவர்கள் அதை பார்த்தார்கள். இந்த கன்றுக்குட்டி இவர்களை நெருங்கி வந்தவுடன் கீழே விழுந்து அதுவும் இறந்து விட்டது. இந்த சிவஞானிக்கோ மிகவும் பதைபதைப்படைந்தார். இது என்ன முனிவரே, நாய் இறந்தது, அடுத்தது பசு கன்றுக்குட்டியாக இப்போதுதான் பிறந்த கன்றுக்குட்டி போல் இருந்தது, அதுவும் இறந்ததே, இது என்ன? நாரதர் எந்த பதிலும் சொல்லவில்லை. புன்னகைத்தபடியே, சரி, மீண்டும் வாருங்கள் என்று அழைத்து சென்றார். இன்னும் சில மணி நேரங்களிலே அவர்கள் ஒரு ஊரை அடைந்தபோது, ஒரு தாய் ஒரு வயது குழந்தையோடு வந்து கொண்டிருக்கிறார். இவர்களை பார்த்து அவர் தரிசனம் செய்தார். தரிசனம் செய்தவுடன் அந்த குழந்தை இறந்து போய்விட்டது. இந்த சிவஞானி மிகவும் பதைபதைப்படைந்தார். என்னையா இது, நம்மை பார்க்கிற நபர்களெல்லாம் இறந்து கொண்டே இருக்கிறார்கள், இதுவா சிவஞானியினுடைய பெருமை? இது என்ன, இது போதும் நாரதரே, இந்த விளையாட்டிற்கு நான் வரவில்லை என்று அவர் கூறினார். நாரதர் அப்போதும் விடவில்லை, பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு கேள்விக்கு விடை கிடைக்கும் என்று கூறினார். இப்படி இவர் சென்று கொண்டு, சரி, நான் இனி என்னை யாரும் சந்திப்பதை விரும்பவில்லை, சந்திக்கிறவர்களெல்லாம் உடனே உயிரை விடுகிறார்கள், இது எதற்கு இந்த வீண் விளையாட்டு என்று அவர் மறுத்தார். இல்லை இல்லை, இன்னும் வாருங்கள், பார்க்கலாம் என்று மீண்டும் நடந்து சென்று ஒரு நகரத்தை அடைந்தார்கள். நகரத்தை அடைந்தவுடன் அங்கே ஒரு இளவரசன் நகர்வலம் வந்து கொண்டிருக்கிறார். பெரிய பல்லக்கு, தங்க பல்லக்கிலே படை பரிவாரங்கள் சூழ அவன் வருகிறான். இந்த சிவஞானிக்கோ பதைபதைப்பு கூடிவிட்டது. நாரதரே, வழக்கம்போல் இதுவும் ஏதேனும் பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுவிடும். பார்த்தால் வயதில் குறைந்த பாலகனாக இருக்கிறான், அவன் இளவரசன், இதோ நகர்வலம் வருகிறான், நம்மை சந்தித்து இவனும் உடம்பை விட்டுவிட்டால் அது மிகப்பெரிய துன்பம், வேண்டாம், இவன் நம்மை சந்திக்க வேண்டாம் என்று அவர் தடுத்தார்.
நாரத மகரிஷி அவர் திரிலோக சஞ்சாரி. அவர் பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் பிறந்தவர் என்று கூறுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு ஞானி. அவர் இதெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. "சாமி, கொஞ்சம் சற்று பொறுமையாக இருங்கள். இவ்வளவு நேரம் இருந்து விட்டீர்கள். கொஞ்சம் பொறுங்கள்" என்று கூறினார். அந்த இளவரசனுடைய ரதம் வந்தது. அந்த இளவரசன், இவரோ ஞானியோ பதைத்து கிடக்கிறார். நம்மை கும்பிட்டவுடன் இவன் மாண்டு போய் விடுவானேன். ஆனால் அந்த இளவரசன் இறங்கினான், வந்தான். இந்த இருவரையும் தரிசனம் செய்தான். தரிசனம் செய்து சரி என்று இவர்களும் அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்கினார்கள். அவன் இறக்கவில்லை. அப்போது இவருக்கு ஆச்சரியம். நாரத மகரிஷியிடம் கேட்டார், "என்ன நாரத நாரத மகரிஷியே, ஏதோ பரவாயில்லை. பார்த்த ஒவ்வொன்றும் பட்டு பட்டென்று போய்க்கொண்டே இருந்தது. இவனாவது இருக்கிறானே" என்று அந்த இளவரசன் பாலன் வணங்கிவிட்டு சென்று விட்டான். அப்போது கோரினார், "ஐயா, சிவஞானியினுடைய பெருமையை கூறுவதாக கூறி வந்தீர்கள். ஆனால் என்னை பார்த்த ஒவ்வொன்றும் உடனே உடனே உயறிவிட்டது. இதில் என்னய்யா பெருமை இருக்கிறது?" என்று அந்த ஞானி கேட்டார். அப்போது அனைத்தும் உணர்ந்த அந்த நாரத மகர்ஷி, "ஐயா, நீர் பெரிய தவசீலர். இறைவனை நெஞ்சிலே கோயில் கொள்ள வைத்திருக்கிறீர்கள். இறைய சிந்தனை தவிர உமக்கு வேறு சிந்தனையே இல்லை. எந்த பற்றுக்களும் இல்லை. அனைத்தையும் கடந்த ஞானி. நீர் வருகின்ற போது உமக்கு எதிராக ஒரு நாய் வந்தது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், தேவர்களுடைய காலமும் மனிதர்களுடைய காலமும் வேறுபட்டது. தேவர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது, ஒரு பகல் என்பது மனிதர்களுக்கு ஓர் ஆண்டாக இருக்கும். அந்த நிலையில் முதலிலே ஒரு நாய் வந்தது. உங்களை பார்த்த புண்ணியத்தில் அது இறந்தது. அதன் பிறகு நாம் சில மணி நேரங்கள் பயணம் செய்தோம். அது மானிட கணக்கிலே நீண்ட ஆண்டுகளாக போய்விடும். அப்போது ஒரு கன்றுக்குட்டி ஒன்று வந்தது. பசுவும் கன்றுமாக வந்தது. அந்த கன்றுக்குட்டியும் இறந்தது. அதிலிருந்து இன்னும் சில நாழிகைகள் நாம் சென்றபோது ஒரு தாய் ஈன்றெடுத்த குழந்தையுடன் வந்தாள். அதுவும் இறந்தது. இது எதை குறிக்கிறது என்றால், உம்முடைய தரிசன பலத்தால் நாயாக இருந்தது கன்றாகப் பிறந்தது. மீண்டும் உம்மை தரிசித்த காரணத்தால் மானிடப் பிறவி எடுத்து ஒரு தாய்க்கு குழந்தையாகப் பிறந்தது. அது மீண்டும் உம்மை தரிசிக்க வேண்டிய நிலை வந்தவுடன், அந்த குழந்தை இறந்து ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியினுடைய மகனாகப் பிறந்தது. அந்த மகன்தான் இப்போது உம்மை வணங்கி செல்கிறான். இதுதான் சிவஞானியினுடைய தரிசனத்தினுடைய பெருமை என்று அவர் கூறினார். இது ஒரு கதை வடிவாகச் சொல்லப்பட்ட உண்மை நிறைந்த செய்தி. இது நடைமுறையில் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிவஞானிகளுக்கு செய்கின்ற உதவி அல்லது சிவஞானிகளுக்கு செய்கின்ற இடையூறுகள், துன்பங்கள், இவை மிகப்பெரிய ஒரு பேராற்றல் நிறைந்ததாக இருக்கும். அவனுடைய வம்சத்தை வழி வழியாக வாழவும் வைக்கும். அவனுடைய புண்ணியங்களை காலி செய்துவிடவும் இதில் வழி இருக்கிறது. சிவஞானியை நிந்தனை செய்தல் என்பது மிகப்பெரிய ஒரு கொடிய பாவ நிலைக்கு சேர்த்துவிடும். ஆனால் அந்த சிவஞானிகள் உண்மையிலேயே ஞானம் பெற்றவர்கள். அவன் துன்பப்படுவதை கூட அவர்கள் விரும்புவதில்லை. அதை ஒரு சிறிய நிகழ்ச்சியில் நான் கூறி சுருக்கமாக முடிக்கிறேன். என்னுடைய தந்தைக்கு தெரிந்த ஒரு பெரிய சிவஞானி ஒருவர் இருந்தார். அவரை நானும் சந்தித்திருக்கிறேன். என்னுடைய இளம் வயதில் சந்தித்திருக்கிறேன். என்னுடைய தந்தை நிறைய ஞானிகளை அழைத்து மதிய உணவு கொடுக்கிற வழக்கம் அவருக்கு இருந்தது. அதில் பலதரப்பட்டவர்களும் வருவார்கள். அதில் நான் இந்த ஒன்றை கூறுகிறேன். இவர் மிகப்பெரிய படிப்பறிவெல்லாம் இல்லாதவர். ஆனால் சிவானுபூதி பெற்றவர். இவர் அருகே இங்கே தூத்துக்குடி என்று என் தந்தை கூறியதாக நினைவிருக்கிறது. அங்கே ஏதோ ஒரு ஆலய திருப்பணிக்கு ஒரு நபர் இந்த சுவாமியை அழைத்து கொண்டு ஒரு பெரிய பணக்கார மனிதனிடம் போய் கேட்கப் போனார்.
அந்த காலங்களிலே போய் காலையிலே போயினவுடன் அந்த ஒரு பணக்கார மனிதன் பணம் வந்தால் அகம்பாவம், ஆணவம் எல்லாம் தன்னால் வந்துவிடும். அவன் பார்த்தான், "என்னய்யா காலையிலே?" "ஐயா ஒரு கோயில் திருப்பணி இருக்கிறது. உங்களால் முடிந்தது." "என்னய்யா காலையிலே வேறு வேலை இல்லை. ஒரு ஆண்டியை வேறு அழைத்து கொண்டு வந்து கோயில் திருப்பணி என்று கூறுகிறீர்கள்" என்று ஆணவத்தோடு பேசினான். பேசியவுடன் இவர் இல்லை, இவர் ஒரு பெரிய ஒரு பெ ச மகான், இவர் சிவ சிந்தனை உள்ளவர் என்றவுடன் அந்த சிவஞானி ஏதோ கூறியிருக்கிறார். அந்த பணக்காரனுக்கு போதாத காலம் அவரை கன்னத்தில் அறைந்து விட்டான். "என்னய்யா காலையிலே வந்து கரண்ட் விளக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். மனிதன் வெளியே ஒரு வேலைக்கு கிளம்பினால் அதை கொடு, இதை கொடு என்று கூறி அடித்து விட்டான். கூடச் சென்ற நபர் விதிர்விதிர்த்துப் போனார். இவருடைய பெருமை தெரியாமல் இந்த மூடன் இந்த செயலை செய்து விட்டானேன். அந்த ஞானி கோபமே படவில்லை. சிரித்துக்கொண்டே, "சரியப்பா, நீ பணமெல்லாம் ஒன்றும் தர வேண்டாம். ஒரு கை பழைய சாப்பாடாவது கொடு" என்று கேட்டார். உடனே இவன் ஆணவத்தோடு வேலைக்காரரிடம் கூறி, "இந்த ஆண்டிப்பயலுக்கு ஏதேனும் பழைய சோறு இருந்தால் போடு" என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதைப்போல அங்கிருந்தவர்கள் பழைய சோறை கொண்டு வந்தார்கள். அவர் தட்டிலே வைத்தார்கள். "இவ்வளவெல்லாம் வேண்டியதில்லை அப்பா. ஒரு கையிலே போடு" என்றார். அவர் கையிலே சிறிது அந்த பழைய சோற்றை போட்டார்கள். அவர் கையிலிருந்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டு விட்டு வெளியே வந்து விட்டார். கூட வந்த அந்த நபர் கேட்டார், "என்ன சுவாமி, என்னால் உங்களுக்கு ஒரு ஒரு நிந்தனை ஏற்பட்டு விட்டது. ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது" என்று அவர் மிகவும் வருந்தி மன்றாடி கேட்டவுடன் இவர் எந்த கோபமும் அடையவில்லை. "சரி சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களை அவன் அடித்து விட்டான். அடித்து விட்டவன் வீட்டிலே நீங்கள் ஒரு வாய் பழைய சோறு வாங்கி சாப்பிட்டதன் மர்மம் எனக்கு தெரியவில்லை" என்று அவர் கேட்டார். அப்போது இந்த ஞானி கூறினார், "இது உண்மை நிகழ்வு." அவர் கூறினார், "அப்பா, என்னை அடித்த ஒரு பாவத்தின் பலன் அவனுக்கு 7, 7 பிறவிக்கு தொடரும். ஆக அதை நான் விரும்பவில்லை. ஒரு சிவஞானிக்கு ஒரு கைப்பிடி பழைய சாதம் கொடுத்தால் அவன் 7, 7 பிறவி பாவமும் தீர்ந்துவிடும். ஆகவேதான் இவனுக்கு அந்த பாவம் தொடர வேண்டாம் என்று நான் ஒரு கைப்பிடி உணவை வாங்கி சாப்பிட்டு வந்தேன்" என்று கூறினார். இது உண்மையாக நடந்த நிகழ்வு. இதிலிருந்து சிவஞானியுடைய பெருமையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சுருக்கமாக கூறியிருக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.